Hi friends, welcome to XZMFD Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Kyocera TASKalfa 3212 மிஷின்ல ரெகுலேட்டிங் த டெம்பரேச்சர் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்லயோ ஃபோன்லயோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த எரர் வந்து ஏன் வருது அண்ட் தென் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஈஸியான ஸ்டெப்ஸை நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷினில் எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மிஷினோட அவுட்டர் டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ரெகுலேட்டிங் த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இத்தனால வந்திருக்காது, திடீர்னு தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த சமயத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அவுட்டர் டெம்பரேச்சர் ஹையாக இருக்கு. அதனால மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரெகுலேட்டிங் த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த எரர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணுறது மூலியமா இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபர்ம்வேர் வந்து நார்மல் ஃபர்ம்வேர் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபர்ம்வேர். இந்த ஒரு எரருக்காகவே இந்த ஃபர்ம்வேர் இருக்கு. இந்த ஸ்பெஷல் ஃபர்ம்வேரை இந்த நம்ம மிஷினில் அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபர்ம்வேர் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த ஃபர்ம்வேர் வந்து உங்களுக்கு ஜிப் ஃபைலாக தான் சென்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜிப் ஃபைலை அன்சிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 4 ஃபைல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 ஃபைலை மட்டும் காப்பி பண்ணி உங்கள் பென்ட்ரைவில் போடணும். நல்லா கவனிங்க, இந்த 4 ஃபைல் மட்டும் தான் உங்கள் பென்ட்ரைவில் இருக்கணும். உங்கள் பென்ட்ரைவ் வந்து எம்டியாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இன்கேஸ் உங்கள் பென்ட்ரைவில் வந்து நிறைய பர்சனல் ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே எல்லாம் உங்களோட பர்சனல் டேட்டாஸ், பர்சனல் ஃபைல் எல்லாத்தையும் தூக்கி அந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டு மற்றபடி எல்லாமே எம்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் மட்டும் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 4 ஃபைலை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஃபைல் ப்ளஸ் அந்த ஃபோல்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணும்போது. ஸோ இப்போ நீங்கள் சிஸ்டம்லேருந்து உங்கள் பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிட்டு மிஷின் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு மிஷினோட டிஸ்பிளேக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பென்ட்ரைவ் போட்ட ஸ்லாட் இருக்கும். அதில் பென்ட்ரைவ் போட்டு அதுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ணுங்க. மிஷின் ஆன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஃபர்ம்வேர் அப்டேட்குள்ளே போயிடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் ஃபர்ம்வேர் மட்டும்தான் அப்டேட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இன்ஜின் ஃபர்ம்வேர் மட்டும்தான் அப்டேட் ஆகும். ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் ஃபர்ம்வேர். இது அப்டேட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த அவுட்டர் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சென்சார் இருக்குது. அந்த சென்சார் எங்கே இருக்குது அப்படின்றது இந்த ஃபர்ம்வேர் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ம்வேர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு மிஷின் ஆன் பண்ணிங்க அப்படின்னா C0060 அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜின் கம்யூனிகேஷன் எரர் தான். பிகாஸ் ஆஃப் நம்ம இன்ஜினுக்கு மட்டும் தான் இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் அதுக்கான ரிலேட்டடான ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ இந்த எரர் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா மிஷினோட ஹோம் பட்டனுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு நியூமரிக் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அது பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூமரிக் கீபேட் ஓப்பன் ஆகும். அதில் 1087 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மிஷின் வந்து மெயின்டெனன்ஸ் மோடுக்குள்ளே போயிடும். இப்போ வந்து 935 அப்படின்னு டைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோடு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த மோடை வந்து நீங்கள் வந்து 1 சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அந்த மோடை டச் பண்ணாலே போதும் 1 சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பட்டன் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக ஒரு வாட்டி உங்கள் மிஷின் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அந்த ரெகுலேட்டிங் த டெம்பரேச்சர் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வரவே வராது ஆஃப்டர் இந்த ஸ்பெஷல் ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹியூமிடிட்டி சென்சார் எங்கே இருக்குது, அதாவது அந்த அவுட்டர் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுற சென்சார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே தான் அந்த சென்சார் இருக்கும். இந்த சென்சார் பேர் வந்து ஹியூமிடிட்டி சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹியூமிடிட்டி சென்சாரை வந்து க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் கஸ்டமராக இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் உங்கள் இன்ஜினியர் சர்வீஸ்க்கு வரும்போது நீங்கள் வந்து க்ளீன் பண்ண சொல்லிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் போட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு மிஷின் வந்து ரன் ஆகும். இது க்ளீன் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் எனிவே உங்களுக்கு எதனால் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த சென்சாரை காட்டுறேன். இப்போ அந்த ஃபர்ம்வேர் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத பற்றி நான் இப்போ விளையாடியாக சொல்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஃபர்ம்வேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஃபர்ம்வேர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர்ஷிப் இருக்கும். அந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எனக்கு இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ம்வேர் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். அண்ட் எதனா டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from K7. Teaching is the royal way to learn.